Listen to the word what the God gave you life. 1, 2, 3, go! Planet. 1, 2, K of 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 பெங்களூரு கர்நாடகாவிலிருந்து இன்று தங்களுடைய 7வது வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடும் அருமை டெரிக், ஷீலா மெட்டில்டா உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you abundantly. உபாகமம் 7:9 படி தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுப்பா டெரிக்கு அருமையான வேலையை தார். ஆண்டவனே, ஷீலா இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்டை ஆரம்பிக்க அருள் புரியும் சுவாமி. குடும்பத்தை செழிக்க செய்யும். அருமை மகள் ஷேரன் ஷேயாவை முத்தமிட்டு உயர்த்தி வைத்து அவளை பாக்கியவதியாய் காத்துக்கொள்ளும், பாக்கியவதியாய் உயரச் செய்யும். அப்படியே அம்மா மிஸ்ஸஸ் நட்சத்திரம், மிஸ்ஸஸ் ஆரோக்கியமேரி அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஷீலாவுக்கு ஆண்டவனே திருமணம் ஆகட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். Friends, welcome to another program of Planet Y2K. இந்த நிகழ்ச்சியும் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். இது ஒரு வித்தியாசமாக இருக்க போகிற நிகழ்ச்சி. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஒரே காரியத்தை உங்களுக்கு கொடுப்பதில்லை. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் வித்தியாசமான விதங்களில் ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறார், வித்தியாசமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். ஸோ இந்த நிகழ்ச்சியிலையும் நீங்கள் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு நிறைய பேர் எழுதியிருக்கிறீங்க. அதே போல் எங்கள் யூடர்ன் வெப்சைட் கூட ரொம்ப அருமையாக ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறது, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நிறைய பேர் எழுதியிருக்கிறீங்க. அப்படி மிஸ் ஜீன் கிளாரிபிள் அவங்க எழுதியிருக்கிறாங்க, ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. I was really confused with some of the facts that my friends told me, but now after I read Samuel Anna's message, I have no worries அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதாவது அவங்க நண்பர்கள் நிறைய காரியங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே குழப்பமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியாமல் இருந்தார்கள் என்று சொல்கிறாங்க. ஆனால் யூடர்ன் வெப்சைட்டில் சொன்ன என்னோடய மெசேஜ் அவங்க வாசித்து தெளிவாக ஆண்டோட வார்த்தையை புரிந்து கொண்டார்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு அவங்க எழுதுகிறாங்க. ஸோ ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது இதை வாசிக்கும் பொழுது. தேங்க்யூ மிஸ் ஜீன். அதே போல் மிஸ் நிஷா ஜிப்போரா ஹஸ் சென்ட் அன் இமெயில். அவங்க சொல்கிறாங்க, ஸ்பெஷல் மெசேஜ் அண்ட் ஷேரன்ஸ் Q&A are really good. It gives what I want and teaches what I need. Thank you for opening a website like this. Keep on guiding us அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அந்த மெசேஜும் ஷேரனுடைய அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு சரியாக கொடுக்குறது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் வெப்சைட்னு எழுதுகிறாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யர் ஃபீட்பேக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுலேயும் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீங்களும் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள், www.uturn.in. அதில் லாகின் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் பெரிய காரியங்களை எங்களுக்கு சாட்சிகளை கொடுங்க. அதில் உள்ள ஃபீச்சர்ஸில் நீங்கள் பயன்பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சியிலையும் இப்பொழுது செல்ல போகிறோம். கீப் எக்ஸ்பெக்டிங் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் வாட்ச் இட். He is King and He is my King. Meeting in Nithyan Devan, in Nithyan Devan, Nikai Vida Mahiren, Bella Vida Ruben, Nambekayam, Kargai Pon. God
அவரை போற்றி பாடுவோமா? Worship you, Lord. மகிமை கொடுக்கிறோம், உமக்கு மகிமை கொடுக்கிறோம். நீரே என் ராஜா, நீரே என் ராஜா. நீரே என் நித்திய தேவன், என் நித்திய தேவன். நீ கைவிட மாட்டீர் என்றென்றும். பலவீனக்கு பலியே, நம்பிக்கையும் நீரே. கழுதை போல என்னை உயர்த்தும். நீரே என் நித்திய தேவன், என் நித்திய தேவன். நீ கைவிட மாட்டீர் என்றென்றும். பலவீனக்கு பலன் நீரே, நம்பிக்கையும் நீரே. கழுகை போல என்னை உயர்த்தும். Hallelujah. அருமை எம் பிருந்தா ராமாபுரம் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். காட் பிளஸ் யூ 100 times. ரோமர் 15:13 படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஏசப்பா, உமது மகள் பிருந்தா அவர்களுக்கும் அவள் கணவர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் பிஸ்னஸில் செழிப்பை தாரும், வேலையிலே பாக்கியத்தை தாரும் அப்பா. மனம் இறங்கி அவர்களை ஸ்திரமாய் ஸ்தாபித்து கனம் பண்ணும் அம்மா. மிஸ்ஸஸ் தியாகேஸ்வரி அவர்களுக்கு தொண்டையில் சுகத்தை தாரும் சுவாமி. ஸ்ரீராம் நன்றாக MBA முடிக்க வேலை பெற பாக்கியவனாக வாழ்ந்திருக்க அருள் புரியும். டிக்ஷத்தை ஆசீர்வதியும் சுவாமி. செல்ல பிள்ளையை முத்தமிட்டு முதன்மையாய் வைத்து கனம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த வாரமும் பிளானட் Y2K வியூவர்ஸ் யாரெல்லாம் உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிறீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. Happy birthday, happy birthday, happy birthday to you, ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. to you. இன்றைய வாலிபர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் மற்றும் என்னென்ன காரியங்களில் வாலிபர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் போன்ற பல்வேறு வகையான கேள்விகளுக்கு சாம் ஷாரன் அவர்களின் பதில்கள் அடங்கிய DVD என் ஆர்வம். இதில் டிவி பார்ப்பது சரியா தவறா, மாடர்ன் டிரெஸ் அணியலாமா, அழகை ரசிக்கலாமா போன்ற பல்வேறு வகையான சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு சாம் ஷாரன் பதிலளித்துள்ளனர். இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள் சாம் ஷாரன் அவர்களின் என் ஆர்வம் DVD. நன்கொடை ₹30 மட்டுமே. இவற்றை பெற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றும் நாம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நாம் சிறிது நேரம் பார்க்க போகிறோம். அவர்கள் ஜெபம் எப்படி இருந்தது, அவர்கள் கூக்குரல் எப்படி இருந்தது, அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாருக்கும் தெரியும் யாத்ராகமம் 14 என்ன நடந்தது என்று. மோசே அவர்களை அந்த
சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தி செல்லும் போது என்ன நடந்தது என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். அங்கு நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள் என்று. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இங்க இந்த வனாந்திரத்துல நாங்க சாவறதுக்கு எங்களை நீங்க எகிப்திலே விட்டுருக்கலாமே, எகிப்திலே நாங்க அவங்களுக்கு வேலை செய்து கொண்டாக இருந்திருப்போம் என்று அவர்கள் சொல்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஏன் அப்படி கூறுகிறார்கள்? அவர்கள் அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தில், அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில், அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் கண்டார்கள். அவர்களை கொன்று போடும்படி ஒரு பார்வோனுடைய அந்த போர் வீரர்கள் அவர்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு வழியே தெரியல, அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு அவர்களுக்கு தெரியல. உடனே அவங்க ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறாங்க, மோசையிடம் சண்டை போடுறாங்க. அவங்களோட மனநிலையை நீங்கள் இங்கே பார்க்கலாம். 3 விதமாக நாம் பார்க்க போகணும். முதலாவது, அவர்கள் கூக்குரலை நீங்கள் பார்க்கிறீர்கள். நம்பிக்கை இல்லாத ஒரு கூக்குரல், நம்பிக்கை முற்றிலும் இல்லை. அவர்கள் பிரச்சனைகளை பார்த்து அவர்களுக்கு இருந்த ஆண்டவர் மீது இருந்த அந்த விசுவாசம், ஆண்டவர் மீது இருந்த அந்த நம்பிக்கையை முற்றிலும் இழந்து விட்டார்கள். நாமும் கூட பல பிரச்சனைகள் நம்மை நோக்கி வரும்பொழுது நம் நம்பிக்கையை இழந்துடுறோம், நம் விசுவாசத்தை இழந்துடுறோம். ஆண்டவர் எனக்கு எப்படி உதவி செய்வார், இந்த சூழ்நிலையில் யார் எனக்கு என்ன பண்ண முடியும், இனிமேல் நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும், எப்படி இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள முடியும், அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று அந்த நம்பிக்கையை இழந்து விடுகிறோம், அந்த விசுவாசத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆண்டவர் செய்த வல்லமையான காரியங்களை எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆண்டவர் எப்படி அவர்களை இந்த பார்வோன் கையிலிருந்து அந்த அதிசயங்களை செய்து அவர்களை அழைத்து வந்தார் என்பதை எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். நாமும் பிரச்சனைகள் வரும்பொழுது, இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது ஆண்டவரோட வல்லமையை, மகத்துவத்தை நாம் மறந்து விடுகிறோம். அவரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்ற முடியுமா, நீர் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாம் அவரிடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல் நம் சூழ்நிலையை பார்த்து நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோம், நம் வாழ்க்கை முடிய போகிறதா என்று. அதே போல் நீங்கள் யாத்ராகமம் 15:24 ஜனங்கள் எல்லாம் மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் எந்த சூழ்நிலையில் அதை செய்தார்கள்? தண்ணீர் அவர்களுக்கு இல்லாத சூழ்நிலை. 3 நாள் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் வனாந்திரத்தில் அவஸ்தைப்பட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் இப்படி அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் கூறுகிறார்கள், எகிப்து தேசத்தில் நாங்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது கூட அப்பங்கள் எல்லாம் போதுமானதாக இருந்ததே, நாங்கள் அங்கே அந்த அப்பங்களையாவது சாப்பிட்டு திருப்தியோடு இருந்திருப்போமே, ஏன் எங்களை இங்கு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில் வரும்படி அவர் அனுமதிக்கிறார். ஏன் இந்த பிரச்சனைகளை நம் வாழ்வில் அனுமதிக்கிறார்? ஏன் சில நேரங்களில் இந்த சோதனைகளை அவர் அனுமதிக்கிறார்? அதாவது பாவத்தின் சோதனை அல்ல, இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் பாவத்துக்குள்ள நம்மை விழும்படி சோதனையை கொடுப்பதில்லை, அது பிசாசின் இடத்திலிருந்து வரும் காரியங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் பிரச்சனைகளை நம் வாழ்வில் கொண்டு வருவது எதற்குனா, ஆண்டவர் மேல் அந்த விசுவாசம் பெருக வேண்டும். ஆண்டவர் நம் வாழ்வில் அவருடைய மகத்துவத்தை காட்ட அந்த பிரச்சனை மூலமாக ஒரு விடுதலையை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம் வாழ்வில் ஒரு மகத்துவத்தை காட்டும் பொழுது, நம் வாழ்வில் அவருடைய வல்லமையை காட்டும் பொழுதுதான் அவர் எவ்வளவு வல்லவர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம், எவ்வளவு மகத்துவமானவர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது மற்றவங்களுக்கு போய் நாம் சொல்லலாம். அதற்காக தான் இந்த பிரச்சனைகளை சில நேரங்களில் அனுமதிக்கிறார். ஆனால் நாம் அந்த நேரத்தில் போய் ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் அழுது கொண்டு அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது. அவர் நமக்கு வேண்டிய காரியங்களை சரியான நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். நம் வேலை என்ன? அவரை விசுவாசித்து அவரை நம்பி எந்த நேரத்திலும் அவரை துதிக்க வேண்டும், எந்த நேரத்திலும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்களை தான் செய்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். சரி, அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க?
ஆண்டவருக்கு விரோதமாக, அதாவது மோசேட்ட அவங்க முறுமுறுக்கிறாங்க. அவங்க என்ன அந்த நேரத்தில் செஞ்சுருக்கணும்? 3 நாள் தண்ணி இல்லாத நேரத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்கவே இல்லை. ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக கேட்கவே இல்லை. ஆண்டவரே, நீர் இந்த செங்கடலை பிளந்து எங்களை இங்கே கொண்டு வந்தீர். அவ்வளோ வல்லமையுள்ள தேவன் நீர், எங்களுக்கு இந்த சாதாரண தண்ணியை கொடுக்க மாட்டீரா என்ற அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை அவங்க பேசியிருந்தாங்கன்னா, அந்த ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட செஞ்சுருந்தாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு அறிக்கை ஏற்றிருந்தாங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுத்திருப்பார். ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்க? எப்பொழுதும் முறுமுறுத்து கொண்டிருந்தாங்க. எப்பொழுதும் ஆண்டவருக்கு விரோதமாக கேள்வியை கேட்டு கொண்டிருந்தாங்க. அந்த நிலையை பார்க்கும்பொழுது, அந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது நமக்கும் அப்படி தான் தோணும். அப்படி தான் கேள்வி கேட்கணும் போல பிசாசு அந்த சோதனைகளை கொண்டு வருகிறான். ஆண்டவருக்கு விரோதமாக நீ பேசு, அவர் ஏன் இப்படி உனக்கு பண்ணிட்டார், நீ ஆண்டவருக்கு விரோதமாக பேசு, பசியிலும் தாகத்திலும் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறார் பாரு, இந்த ஆண்டவர் தான் நீ சேவிக்கிறாயா என்ற அந்த வார்த்தைகளை நம்மிடம் போட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு சின்ன கேப் நம்ம கொடுத்தோன்னா அதில் பூந்து அவன் நம்மை சோதனைக்குள்ளாக உட்பட்டு நம்மை ஏமாற்றி விடுவான். அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை கூறும்படி தான் இன்றைக்கு ஆண்டவர் என்னிடம் சொன்னார். அந்த நம்பிக்கையை நாம் விட்டு விடவே கூடாது. நாம் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீர், கேளுங்கள் அப்பொழுது கொடுப்பேன் என்று சொன்னீர், என் நாமத்தை பிடித்து எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீர் சுவாமி. இந்த வார்த்தைகளை வைத்து நான் கேட்கிறேன். என் நிலை என்ன மோசமாக இருந்தாலும், என் படிப்பில் எவ்வளோ தோல்வி வந்தாலும், என் வேலையில் எவ்வளோ தோல்வி வந்தாலும், எவ்வளோ இழப்பை நான் சந்தித்தாலும் சுவாமி, என் விசுவாசத்தை நான் விடமாட்டேன் சுவாமி. எனக்கு தெரியும் நீர் என் மெய்ப்பராக இருக்கிறீர். நான் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்வேன் உம்மிடமிருந்து. எல்லா காரியத்தையும் சரியான நேரத்தில் நீர் எனக்கு தருவீர். அந்த விசுவாசம் எனக்கு போதும் சுவாமின்னு நாம் அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசும் பொழுது சாத்தான் முறியடிக்கப்படுகிறான். சாத்தான் கீழே விழுகிறான். அவன் நம்மை மேற்கொள்வதில்லை. ஜெபம் விசுவாசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். திட்டுறதில்லை. ஜெபத்தில் போய் ஆண்டவர் திட்டுறதில்லை. சூழ்நிலையை பார்த்து நம்ம முறுமுறுத்து கொள்வதல்ல, அப்படி அழுவதில்லை. ஆண்டவர் தரவே மாட்டேங்கிறார் என்று ஒரு அழுக இருக்கக்கூடாது. இன்றும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தான் அவர் விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரின் தேவையும் சந்திக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவரிடம் நம்மை ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போமா? அவர் இப்பொழுதும் நம் மத்தியில், நம் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் வெறும் சும்மா இருந்தால் போதும். நீங்கள் வெறும் சும்மா என் நம்பிக்கையில் நீங்கள் இருந்தால் போதும். நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறேன் என்று இந்த அன்புள்ள தேவன் நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம் நிலையை பார்த்து இன்று நாம் பயப்பட போவதில்லை. நம் சூழ்நிலையை பார்த்து கவலையில் மூழ்க போவதில்லை. நமக்கு என்ன பெரிய ஒரு தோல்வி இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை. பிசாசின் வார்த்தைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. சோதனைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. என்னதான் பாவத்தில் நாம் மீண்டும் விழுகிறேனே சுவாமி, என்னால் அதில் விட்டு வெளியே வர எனக்கு பலனே இல்லை, சக்தியே இல்லை சுவாமி என்று நீங்கள் அந்த நிலையில் பலவீனமான பாண்டுகளாக இருக்கும் பொழுதும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை, இந்த பாவம் என் வாழ்க்கையை மேற்கொள்ளாது, இந்த பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஜீவனுள்ள ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். உயிர் தெழுந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என் உடலை, என் வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிப்பார். அவருடைய மகிமை என் வாழ்க்கையில் காணும்படி செய்வார். இது நிச்சயம் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் எனக்கு வேண்டும் என்று கேட்பீர்களா? இந்த நேரத்திலும் அவரை அழைப்போமா? நம் ஆண்டவரை நமக்குள் அழைப்போமா? ஆண்டவரே, சிலுவையில் எனக்காக ஒப்பு கொடுத்த என் விசேஷித்த பிதாவே, என் நண்பரே, எனக்குள் வாரும். என் இருதயத்தை நீர் பலப்படுத்தும் சுவாமி. என் விசுவாசத்தை நீர் பலப்படுத்தும் ராஜா. இன்றும் என் வாழ்க்கை பிரச்சனைகளால் நிறைந்திருக்கிறதே, என் வாழ்க்கை தோல்விகளால் நிறைந்திருக்கிறதே, என் வாழ்க்கை கேள்விக்குறிகளால், குழப்பங்களினால் நிறைந்திருக்கிறது, பயத்தினால், எதிர்காலத்தை குறித்த பயத்தினால் நிறைந்திருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, என் வாழ்க்கை இன்னும் நடைபெறாத காரியங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது சுவாமி. நான் எப்படி இதிலிருந்து விடுபெற முடியும்? எப்படி பாவத்திலிருந்து விடுபெற முடியும் சுவாமி?
உம்மேல் விசுவாசத்தை நான் வைத்துதான் விடுதலை பெற முடியும் சுவாமி. உம்மேல் விசுவாசம் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் சுவாமி. நீ தான் எனக்கு அடைக்கலம். நீ தான் கடைசியில் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கையை நீர் கட்டி உயர்த்த வேண்டும் சுவாமி. உம்மை நோக்கி மாத்திரம்தான் நான் ஆழ முடியும் என்று ஆண்டவரிடத்தில் விசுவாசத்துடன் ஒரு நிமிடம் நீங்கள் கேட்பீர்களா பிரியமானவர்களே? இந்த நேரத்தில் அதிசயங்களை காணும்படி ஆண்டவர் செய்வார். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயமாக தண்ணீரை திறந்து கொடுத்தாரோ, எப்படி அதிசயமாக பாதையில்லா இடத்தில் ஒரு பாதையை உண்டாக்கி அனுப்பினாரோ, எப்படி அதிசயமாக அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்து அவர்கள் பசியை தீர்த்தாரோ, அந்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நமக்கும் அந்த செழிப்பை கொடுப்பார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கொடுப்பார் பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் அழுது கேளுங்க, ஆண்டவரே நீதான் என் நம்பிக்கை, நீதான் என் நம்பிக்கை, நீதான் என் விசுவாசம் சுவாமி, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் ராஜா என்று கேளுங்கள். அவர் கண்ணீரோடு உங்கள் நிலையை பார்த்து உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் முத்தமிட்டு ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என் தேவனே என்று அவரை கேட்பீர்களா, அழைப்பீர்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் உங்களை பெரிய உயர்வான இடங்களுக்கு கொண்டு போய் உங்களை செழிக்க செய்வது உறுதி பிரியமானவர்களே, உறுதி, உறுதி. ஏனால் தேவன் நாம் அவரை நேசிப்பதோடு எவ்வளோ மடங்கு அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். அதிகமான ஒரு இரக்கத்தை, ஒரு தயவை நம் வாழ்வின் மீது வைத்திருக்கிறார். அவர் நம்மை மறக்க மாட்டார். ஒவ்வொருவரின் கண்ணீரையும் துடைத்து போடுவார். ஒவ்வொருவருக்கும் ஒரு இளைப்பாறுதலை தாரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கேட்பதோடு அதிகமான காரியங்களை நமக்கு செய்கிறார், அற்புதமான காரியங்களை செய்கிறார், அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறார். விசுவாசத்தினால் நீங்கள் நிறைந்து ஆண்டவரிடம் கேளுங்கள், ஜெபத்தில் கேளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு தருவார். எங்கள் அருமை சகோதரி பத்மாவதி பட்டாபிராம் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வசனத்தின்படி இயேசப்பா உன் மகளுக்கு புது குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து தந்து கனம் பண்ண சுவாமி. கணவர் அருள் அவர்களை ஆசீர்வதித்து புது ஆவியினால் நிரப்பி கனம் பண்ணும். அப்படியே புவனேஸ்வரன் 10th நிறைய மார்க்கை வாங்க செல்ல பிள்ளைக்கு உதவி செய்யும் சுவாமி. விமலுக்கு படிப்பை ஆசீர்வத்து கனத்தை தாரும் சுவாமி. அப்படியே பெற்றோர் மிஸ்ஸஸ் லலிதா, மிஸ்டர் சுதர்சனம் அவர்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் தாரும். ரேவதிக்கு ஏற்ற துணையும் வேலையும் தாரும் சுவாமி. வசந்தியையும் டாமினிக்கையும் ஆசீர்வத்து ஃபிட்ஸை நீக்கி சொந்த வீட்டை கொடுத்து ராக்கினையும் ஆசீர்வத்து கனம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் பேர் ஜோதி. நான் ஜீசஸ் கால்ஸ் யங் பார்ட்னராக இருக்கேன். நான் வந்து யூஜி சேரும்போது நான் என்ன பெரிய சாதிக்க போகிறேங்கிற ஒரு பெரிய எண்ணத்துலலாம் ஒன்றும் உள்ளே போகல யூஜியில். ஆனால் அதுக்கப்புறம் யூஜி போனதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம்ஸையும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிச்சாங்க. எனக்கு நல்ல ஹெல்த் கிடச்சிது. ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரும்போது எல்லாத்துலேயுமே நான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தேன். ஃபைனலாக நான் ரேங்க் ஹோல்டர் ஆகி எனக்கு கோல்டு மெடல் கிடச்சிது. சத்தியமாக இந்த யங் பார்ட்னர் ஆனதுலேருந்து தான் எனக்கு இந்த அற்புதம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் வந்துச்சு. என்னால் ஃபுல்லாக எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி சாதிக்க முடியலை. யங் பார்ட்னர் ஆனதால் மட்டும்தான் நான் இந்த விக்ட்ரி எனக்கு கிடச்சிருக்கு. பொண்ணுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கோல்டு மெடல் வாங்கினா, ஹையஸ்ட் மார்க் வாங்கி. ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் ஸ்டடீஸால் நம்மளோட சொந்த பலத்தால் மட்டும் எந்த சாதனையும் பண்ண முடியாது. நிச்சயமாக ஜீசஸோட பிளஸிங்ஸ், அதாவது யங் பார்ட்னர் இருந்தால் மட்டுமே நம்மளால் வின் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். இந்த திட்டத்தில் இணையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் எதிர்காலம், உடல் சுகம், வாழ்க்கையின் வெற்றிக்காக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் 24 மணி நேரமும் இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபித்து வருகின்றார்கள். இதனால் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களில் வெற்றியும், ஆபத்து, விபத்து, வியாதியில் இருந்து விடுதலையும் பெற்று இறைவனின் ஆசீர்வாதத்தோடு இவர்களின் வாழ்க்கை பயணம் தொடரும். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான படிவங்கள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். வெப்சைட் முகவரி www.jesuscalls.org. மேலும் விவரங்களுக்கு ஜெபகோபுரம் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம். தொடரும் பாதுகாப்பு.
ராஜா. அவரை போற்றி பாடுவோமா? Worship you, Lord. மகிமை கொடுக்கிறோம், உமக்கு மகிமை கொடுக்கிறோம். நீரே என் ராஜா, நீரே என் ராஜா. நீரே என் நித்திய தேவன், என் நித்திய தேவன். நீ கைவிட மாட்டீர் என்றென்றும். பலவீனக்கு பலியே, நம்பிக்கையும் நீரே. கழுதை போல என்னை தூயது. நீரே என் நித்திய தேவன், என் நித்திய தேவன். நீ கைவிட